عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم، إلا عباد الله المخلصين، صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أفلا أكون عبدا شكورا. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. குர்ஆனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து சாஃபாத் என்ற சூறாவில் பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபி மூசா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, லூத் நபியினுடைய வரலாறு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டு வருகிற பொழுதே, ஒவ்வொரு நபியை பற்றி அல்லாஹ் அடையாளப்படுத்தி முடிக்கிற பொழுது அல்லாஹ் ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான்: இவர்கள் நம்முடைய அடியார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இல்லா இபாதனா, பல இடங்களில் இன்னஹுமா மின் இபாதினல் முர்சலீன், நம்முடைய அடியார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்குகிற அந்தஸ்துக்களில் உயர்ந்த அந்தஸ்து எதுன்னு சொன்னால் அப்து, அடியான், அடிமை அப்படிங்கிற அந்தஸ்து. நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த உச்சபட்சமான அந்தஸ்து இந்த அந்தஸ்து தான், அப்து. நம்ம அடிமைங்கிற வார்த்தையை ரொம்ப சாதாரணமாக இடபோடுவோம் மனிதர்களுக்கு அடிமையாக இருந்தால். ஆனால் படைத்தவனுக்கு அடிமையாக இருந்தால் அல்லாஹு தஆலா நம்ம அடிமைன்னு ஏற்றுக்கிட்டான்னு சொன்னால் நம்மளை பெரிய கபூலியத்து கிடச்சிட்டுன்னு அர்த்தம். அல்லாஹ் நம்மளை அடிமைன்னு ஏற்றுக்கிறணும். சொன்னாலும் சொல்லாட்டியும் நாம் அடிமைகள் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் எஜமானன் ஏற்றுக்கிறணுமா இல்லையா? எஜமானன் நம்ம அடிமைன்னு ஏற்றுக்கிட்டா தான் அது ஒரு பெரிய அந்தஸ்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட அல்லாஹு தஆலா கேட்டான்: நபியே, நீங்கள் நபி தான், ரசூல் தான், நீங்கள் நபியாகவும் இந்த உலகத்தில் சாதாரணமான அடிமையாகவும் வாழ போறீங்களா, இல்லைன்னா நபியாக இருந்து சுலைமான் நபி மாதிரி அரசராக வாழ போறீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்டப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று நமக்கு சொன்னாங்க: நான் அடிமையாகவே இருக்கிறேன் அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டேன். நான் நபியாகவும் இருக்கிறேன், அதே மாதிரி ஒரு அடிமையாகவும் நான் இருந்துட்டு போகிறேன், ஒரு பெரிய அரசராக வாழ விரும்பலைன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அப்துங்கிற வார்த்தை இருக்குது பாருங்க, அஸ்ரா பி அப்திஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் உச்சகட்டமான ஒரு நிலங்கிறது மிஅராஜ் தான். ஆனால் அந்த மிஅராஜுக்கு அழைச்சிட்டு போனதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும்போது அஸ்ரா பி அப்திஹி, தன் அடிமையை அழைத்து கொண்டு சென்றான், தன் அடியாரை அழைத்து சென்றான். அப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ பெயர்கள் இருக்குது, பட்டங்கள் இருக்குது. டாக்டர் ஆகிறோம், இன்ஜினியர் ஆகிறோம், நிறைய பட்டங்களை வாங்குகிறோம். ஆனால் எல்லா பட்டங்களுக்கும் மேலாக நம்ம வணக்கசாலியாக இருக்கலாம், ஆலிமா இருக்கலாம், ஆபிதா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டிய ஒரு உயர்ந்த பட்டம் எது அப்படின்னு சொல்லி சொன்னால், மௌத்துக்கு முன்னால் நான் அல்லாஹுவினுடைய அடியான் அப்படிங்கிற அந்த பட்டத்தை வாங்கணும். நான் அப்துங்கிற அங்கீகாரம் கிடைக்கணும், நான் அடிமைதாங்கிற அங்கீகாரம் கிடைக்கணும். அல்லாஹு தஆலா முதல்ல அப்துங்கிற அங்கீகாரத்தை கொடுக்குறான், அடிமை. அடுத்து என்ன சொல்லுவான்னா நம்முடைய அடியார் அப்படிமா அல்லாஹு தஆலா, நம்முடைய அடியார். அதை விட சிறந்த அந்தஸ்து குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹு தஆலா நம்முடைய அடியார்கள் என்று சொன்னான்னு சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த அடியானை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான்னு அர்த்தம்.
ஒவ்வொரு மோமினுடைய கடைசி வாழ்க்கை, ஒவ்வொரு மோமினை பிரிகிற பொழுது, அவனுடைய ரூஹு பிரிகிற பொழுது கடைசியாக அல்லாஹ் இப்படித்தான் கூப்பிடுவான் அப்படின்னு குர்ஆனில் வருது. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, ஓ ரப்புட்ட நீ திரும்பி வா, ராதியத்தன் மர்தியா, உன் ரப்பை நீ பொருந்தி கொண்ட நிலையில, உன் ரப்பு ஒன்ன பொருந்தி கொண்ட நிலையில நீ எங்கிட்ட வா என்று அல்லாஹு தஆலா அழைப்பான். ஃபதுகுலி ஃபீ இபாதி, என் அடியார்களோடு போய் நீ சேர்ந்து கொள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். என் அடியார்களுடைய ரூஹுகளோடு போய் நீ சேர்ந்துரு. அப்போ என் அடியார்களுடைய இந்த வார்த்தையை சொல்லிட்டான்னா அந்த ரூஹு கபூல் ஆயிட்டுன்னு அர்த்தம். யாருக்கு அந்த வார்த்தை சொல்லப்படலையோ அவருடைய வாழ்க்கை அல்லாஹ்ட்ட கபூல் செய்யப்படலான்னு அர்த்தம். மரணத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் நல்லடியார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லுவான். அதில் பாருங்க, கிட்டத்தட்ட 3-4 விஷயங்கள் இருக்குது. அமைதி பெற்ற ஆத்மாவே, அல்லாஹுவை பொருந்திக்கிட்டு வாழணும், அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்ட நிலையில வாழணும். இந்த 3ம் கிடைத்தால் மட்டும்தான் 4வதான என் அடியார்கள்ங்கிற அந்தஸ்து அல்லாஹ் தஆலா தருவான். இல்லைன்னா அல்லாஹ் தரமாட்டான். அதுக்கு முன்னால் நம்ம அமைதி பெற்ற ஆத்மாவாக இந்த உலகத்தில் நஃப்ஸ முத்மஇன்னாவாக வாழணும். நஃப்ஸில் பல நஃப்ஸு இருக்குது. நஃப்ஸு அம்மாரா, எப்போவுமே பாவத்தை நினச்சி பாவத்தையே செஞ்சிட்டு இருக்கிற நஃப்ஸு இருக்குது. இன்னொரு நஃப்ஸு இருக்குது, பாவம் செஞ்சால் நம்மளையே பழிக்கிற நஃப்ஸு இருக்குது, நஃப்ஸு லவ்வாமா. இன்னொரு நஃப்ஸு இருக்குது, பாவத்தையும் சொல்லும் நன்மையும் சொல்லும், என்ன செய்ய போகிறேன்னு கேட்கும், இப்படி ஒரு நஃப்ஸு இருக்குது. இதெல்லாம் தாண்டி அடுத்து ஒரு 3 நஃப்ஸு இருக்குது. அந்த நஃப்ஸுக்கு பெயர் தான் நஃப்ஸ முத்மஇன்னா. நஃப்ஸ முத்மஇன்னாங்கிற அந்த அந்தஸ்துக்கு வரணும். முதல்ல நஃப்ஸ அம்மாரா, பின்னால நஃப்ஸ லவ்வாமா, பின்பு நஃப்ஸ முல்ஹிமா. இந்த 3 கேவலமான நஃப்ஸை நம்ம தாண்டிட்டோன்னு சொன்னால் அடுத்து நஃப்ஸ முத்மஇன்னான்னு ஒரு நஃப்ஸு இருக்குது. அமைதி பெற்ற ஆத்மாவே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் ராதியாங்கிற நஃப்ஸு, மர்தியாங்கிற நஃப்ஸு. அதுக்கு பின்னால் 7வது உயர்ந்த படித்தரம் தான் அப்து, என் அடியார்களே. என் அடியார்களோடு போய் சேர்ந்து கண்ணியமிக்க முஃமினீன்களே. எனவே அல்லாஹ் அப்துன் பொருந்திக்கிறணும்னா ஒருத்தட்ட 3 விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படும். முதலாவது விஷயம், அவர் அமல்களில் இஸ்திகாமத்தாக செய்யணும். எந்த அமலை செஞ்சாலும் அதை இஸ்திகாமத்தாக கண்டினியூவாக செய்யணும். அல்லாஹ் அப்படி இருந்தால் தான் அப்தா ஏற்றுக்கிறோம். 2வது, அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யணும், இஹ்லாஸாக செய்யணும். எந்த அமலை செஞ்சாலும் தூய்மையாக ரப்புக்காக மட்டுமே செய்யணும். யாருக்காக, பெயருக்காக, பகட்டுக்காக இல்லாமல் ரப்புக்காக இஹ்லாஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆஸ் ரலியல்லாஹு யமன் நாட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது சொல்லுவாங்க, முஆஸ் அஹ்லிஸ் தீனக, நீ என்ன அமலை செஞ்சாலும் இஹ்லாஸா செய், மனுஷருக்காக காட்டுறதுக்காக நீ செய்யாத. கொஞ்சம் அமல் இருந்தாலும் அல்லாஹ் அதை பெருசாக ஏற்றுக்கிடுவான்னா. அமல்கள் சின்னது பெரியது முக்கியம் அல்ல, அதை யாருக்காக செய்தோங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுக்குன்னு இஹ்லாஸாக நாம் அந்த நம்மளுடைய நீயத்தை சரி பண்ணணும், நம்மளுடைய எண்ணங்களை சரி பண்ணணும். 3வது விஷயம், எந்த நெருக்கடியிலையும் அல்லாஹ் விஷயத்தில் முறையிடாத. அல்லாஹ் இப்படி செஞ்சிட்டான், அல்லாஹ் எனக்கு இப்படி கஷ்டத்தை தந்துட்டான், அல்லாஹ் இப்படி பண்ணிட்டான், எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இந்த மாதிரி முறையீடுகளை அடியார்கள்ட்ட போய் நீ சொன்னன்னு சொன்னால் அப்துங்கிற அந்த இடத்த அல்லாஹ் உனக்கு தரமாட்டான்னா. எனவே இந்த 3 விஷயங்கள் தான் அல்லாஹு தஆலா ஒருத்தர அடிமைங்கிறதை ஏற்றுக்கிறதுக்கான அடையாளம் என்று ஹதீஸ் ஷரீஃப்களின் வழியாக பார்க்க முடிகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல அடியார்களுடைய கூட்டத்தில், அவன் விரும்புகிற ஆபிதீன்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا، وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم.